நடந்ததுன்னு சொல்லல. இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி கொண்டே விடுவேன். உண்மையா சொல்லு. நீ தானே எடுத்து பையில போட்ட. போகும்போது எதுவும் பண்ணவே இல்லை சார். சார் எதுவும் பண்ணல உள்ள தள்ளு. மச்சான் ஸ்டேஷனு ஏற்கனவே பெரிய பிரச்சனையா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன சார் உண்மையா சொல்லு சார். நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை சார். ஓ முப்படாதே. சரி சார். சொல்லு சொல்லு சொல்லு. ஊத்துல. சரி சார். சார் வேணாம் சார். ஊத்துல. சார் எனக்கு தெரியாது. சொல்லு. தெரியாது சார். போ சீக்கிரமா போ. ஹலோ சொல்லுங்க சார். ஓகே சார். அனுப்பிட்டீங்களா? ஓகே சார், உடனே நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அக்கா, நீங்க சொன்ன மாதிரி பஸ் கம்பெனி கிட்ட நான் பேசினேக்கா. வந்துருச்சு பாரு. இந்த பாரு. ஏ பாண்டி, அவன் அடிக்கிறது நிறுத்திட்டு வா. என்னல செஞ்ச தப்ப அவனே ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. கையும் களவுமா பிடிபட்டுட்டான். மேடம் நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். எல்லாத்தையும் பார்த்து செஞ்சியே. அந்த பஸ்ல சிசிடிவி கேமரா இருக்கிறத நீ பார்க்காம விட்டுட்டியே பாவம். என்னடி சொல்லுத? பஸ்ல சிசிடிவி கேமரா இருந்துச்சா? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த காலத்துல எல்லா பஸ்லயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்களே, அதே மாதிரி இந்த பஸ்லயும் இருக்குமான்னு. அதனால்தான் சிவபாலன் கிட்ட சொல்லி பஸ் கண்டக்டரை விசாரிக்க சொன்னேன். அவங்க சிசிடிவி இருக்கணும்னு சொன்னதோட நிப்பாட்டிட்டாங்க. இந்த பிக்காளி பையன் உன்னோட பேக்ல அந்த செயினை போட்ட ஃபுட்டேஜையும் கட் பண்ணி எனக்கு அனுப்பிட்டாங்க. போ போ போ. அண்ணா, போ மொபைலுக்கும் அனுப்பியிருக்கேன், எடுத்து பாரு. வீரா, இத பாரு. ஆமா, அந்த லேடி கடைசி வரைக்கும் நம்பவே முடியாதுன்னு எதுக்காக அவ்வளவு பிடிவாதமா இருந்தாங்க? மேல அதிகாரிங்கனாலே அப்படித்தான். எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியாது. ஆனா வீரா விஷயத்துல மேடத்தை எதிர்த்து பேசினா இல்லையா, அவங்க பையனை கணிக்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சா இல்லையா, அந்த கோவமா கூட இருக்கலாம். வேற என்னத்த சொல்ல. இல்லை, அதுக்குன்னு ஒரு அயோக்கிய பையனை கண்டுபிடிச்சு கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான். அதை பார்த்து கூட அந்த அம்மா கத்தனா என்னல அர்த்தம்? நல்ல வேலைண்ணே. பரணி அந்த பஸ்ல சிசிடிவி கேமரா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. அந்த ஃபுட்டேஜ் இல்லனா ஏஎஸ்பி மேடம் நம்பிருக்கவே மாட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, கோர்ட்ல கூட நம்ப வைக்க முடியாது. எப்பவுமே எவிடன்ஸ் தான் நமக்கு கேஸ ஜெயிச்சு கொடுக்கும். அந்த அக்யூஸ்ட் வாக்குமூலமே கொடுத்திருந்தாலும் எவிடன்ஸ் தான் கோர்ட்ல ஜெயிக்கும். நீ என்ன டாக்டரா இல்ல வக்கீலா? சும்மா பாயிண்டா டான் அடிச்சிட்டு இருக்கிய. எங்க ஸ்டேஷன்ல இருந்து வீரபாண்டி பட்டணம் ஸ்டேஷனுக்கு போய் சர்டிபிகேட் எல்லாம் காட்டி கிளியர்னு வந்தாச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நாளைக்கு எஸ்ஐயா போய் பதவி ஏற்க போறேன். என் மவன் எஸ்ஐ ஆனதை நினைக்கிறப்ப எனக்கு எம்பிட்டு பெருமையா இருக்கு தெரியுமா? கங்கராஜ் வீரா, உனக்கு இருந்த ஒரே சிக்கலும் இல்லன்னு ஆயிடுச்சு. இனிமே நீ டியூட்டில ஜாயின் பண்ண எந்த பிரச்சனையும் இல்ல. மேடம் போஸ்ட். டாக்டர்மா, உங்களுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்குமா? அப்படியா? என்னது, உனக்கும் ரெஜிஸ்டர் போஸ்டா? நீயும் இன்ஸ்பெக்டர் ஆக போவதியா பரணி? ஏண்டி, ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்தாலே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தானா? இங்க குடு. இல்லை, அதுல என்ன வந்திருக்கு? அட, விசா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஜுகேஷன் விசா. மாமா,
பரணி அமெரிக்கா போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அமெரிக்காக்குள்ள வரலான்னு அந்த கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருச்சு. என்னாச்சு? ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, யாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையே. பரணி, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது. அமெரிக்காலாம் போற, பெரிய படிப்பெல்லாம் படிக்க போகுத, அதுவும் நீ ஆசைப்பட்ட படிப்பு. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா தாண்டி இருக்கு. ஆனா மனசுல இருக்கிறத பேசுறாங்க, உன் மனசுல ஒண்ணுமே இல்லையா? எல்லாம் மனசுல இருக்கு. ஒருவேளை நீ போகும்போது என்ன சொன்ன? ஒரு வேளையா? நான் நிச்சயம் போயே இல்ல, தீருவேன். ஒருவேளை நீ அமெரிக்காவுக்கு போனீனா, நீ போற அன்னைக்கு என் மனசுல என்ன தோணுதோ அன்னைக்கு அந்த வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இப்ப போய் பைக்க தொடக்கிட்டேன். 10 நாள் ஆச்சு தொடச்சு, பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்கு. இல்லை, நீ போய் தண்ணி எடுத்துரு. சரிண்ணா. ஏத்தா, அவனை உடுத்தா அவன் புத்திய பத்தி உனக்கு தெரியாதா? நீ அந்த காகிதத்தை கொண்டு போய் பத்திரமா முதல்ல உள்ள வை.